எனவே தேவன் எந்த அளவுக்கு உங்களை விரும்புகிறார் என்று அறியுங்கள். உங்களை எந்த அளவு தேவன் விரும்புகிறார் என்று அறிந்தால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ, உங்கள் வாழ்வில் துயரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதோ இப்படி சொல்ல மாட்டீர்கள், என் தேவனே என்னை நேசிக்க மாட்டீரா? எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தேவன் நம்மை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. உண்மையை சொன்னால் தேவன் நம்மை திருத்த முற்படுவார். அதே சமயம் அந்த பிரச்சனையை பயன்படுத்தி அவர் திருத்த மாட்டார். ஆனால் தேவன் உங்களை திருத்தினால் வேதம் சொல்கிறது, அவர் நேசிப்பவரை அவர் புனிதமாக்குகிறார். ஒன்று மட்டும் உறுதி, ஒவ்வொரு முறையும் உங்கள் தவறை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அதுவே அடையாளம். எனவே இந்த அறிவுரையை கேட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு என்னை நேசிக்கிறார், ஆனால் ஒரு நிபந்தனையோடு கூட நேசிக்கிறார். அவரது அன்பு என் நடத்தையை சார்ந்தது. அதன் அர்த்தம் என்னவென்றால், எல்லா நேரமும் நான் செய்கின்ற காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். எனவே அவரை நான் திருப்திப்படுத்தி அவர் அன்பை பெறுவேன். அவருக்கு திருப்தியானால் நான் நேசிக்கப்படுவேன். அவர் திருப்திப்படாவிட்டால் மறுப்பை உணர்வேன். எனவே எல்லாமே உணர்வை சார்ந்தது. நான் சரியானபடி காரியம் செய்வதால் தேவன் என்னை நேசிப்பதில்லை. ஆனால் நிபந்தனையின்படி அவர் என்னை நேசிப்பதை நான் எண்ணி பார்த்தால் அவரது அன்பை நான் உணர முடியும்.